வணக்கம் டு ஆல் தி தமிழ் பப்ளிக். என்ன ஸ்பெசிஃபிக்காக தமிழ் பப்ளிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், நம்மளுடைய நியூஸு, சவுத் இண்டியன் நியூஸ் எவ்வளோ பெரிய குடும்பம் நடந்தாலும் அது நேஷ்னலைஸ்ட் நியூஸாகவே ஆகாது. ரீஜனல் நியூஸ் ரீஜனலாக தான் இருக்கும். அதனால் இதை நான் தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் இணைய மாதிரி ஒரு திமுக ஃபேனுக்கு சொல்கிறேன். நான் திமுக ஃபேன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ வயசு 56. நாங்களாம் பரம்பரை ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ் எலெக்ஷன் வந்துச்சுனால் கண்ணை மூடிட்டு சூரியனுக்கு தான் குத்திட்டு வருவோம். இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? என்னோட கான்ட்ராடிக்டாக நினைக்காதீங்க. இதை நான் இவன் ஒரு டிஎம்கே ஆளாக இருந்தாலும் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் என்னோடய கல்யாணமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணமே திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் ப்ளஸ் கே நேரு ப்ளஸ் எட்ஸட்ரா நேம் நான் சொல்ல விருப்பமில்லை. அவங்க தலைமையில் தான் என் கல்யாணமே நடந்தது. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஜெயா டிவி பார்க்குறது இட்ஸ் அ க்ரைம். ஜெயா டிவி பை மிஸ்டேக் ஓடினா கூட சவுண்டு வரும், என்னடா ஜெயா டிவி ஒன்றும் மாற்றாமல் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அது அப்படியே எங்கள் தாத்தாலேருந்து தாத்தாலேருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்தது, எங்கள் அப்பாலேருந்து எனக்கு வந்தது, எனக்குலேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 40க்கு 40 சீட்டு ஆகும்போது நான் பெரிய பார்ட்டி கொடுத்தேன், ட்ரீட் கொடுத்தேன். 40 ஜெயிச்சிட்டோம். ஏன்னா நான் ப்ரௌடாக சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா நான் த்ரூஅவுட் இந்தியாவை ஒர்க் பண்ணியிருக்கேன். டெல்லி, கல்கத்தா, பூனே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கே போனால் என்ன சொல்கிறது, தமிழியன்ஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள். அதே நான் ட்ரம்ப் கார்டாச்சு. பிஜேபினால் ஏன் தமிழ்நாட்டு வர முடியலன்னா, இது நார்த் இந்தியாக்காரனுக்கு நான் கவுண்ட்ரு கொடுப்பேன். நார்த் இந்தியா என்னுடைய வெண்டாஸு சப்கான்ட்ராக்ட்லாம் கவுண்ட்ரு கொடுப்பேன். அவங்க கேட்பேன், ஏன் உங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி இப்போ கூட வரல? அது அவங்க சொன்னதே நான் திரும்ப சொல்லுவேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாடு பீப்புள் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். சின்ஸ் வி ஆர் இன்டெலிஜென்ட், திமுகனால் வர முடியல. ஏன்னா நாங்களாம் யோசிக்கிறோம், அதனால் வர முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே வாயில் சொல்கிறேன், டிஎம்கே அண்ட் கோ எங்களை ரிக்ரெட் பண்ண வைக்காதீங்க. உங்களுக்கு நான் இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டதுக்கு எங்களை ரிக்ரெட் பண்ண வைக்காதீங்க. இந்த கள்ளச்சாராயத்தினால் செத்ததெல்லாம் அட்ராசிட்டி டு த கோர். இதெல்லாம் உங்களுக்கு சிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு எப்படி தெரியும், இதை சின்ன சின்ன விஷயமெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது, மறைஞ்சிக்க முடியாது. உங்களுக்குன்னு ப்ரோட்டோக்கால் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஹையார்கி இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விஷயம் நடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஒரு கள்ளச்சாராய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது பேக்கெட் டோர் டெலிவரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லைக் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி மாதிரி ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கே பேக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை லோக்கல் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் தெரியாமல் இருக்குமா? எல்லாம் செட்டிங். நீ பண்ணுறீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும். நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்க இப்படின்னு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு ஐ வாஷுக்காக சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்றீங்க. சிபிசிஐடியில் ஹேண்ட் ஓவர் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு நடக்குன்றது நமக்கும் தெரியும். ஹிஸ்ட்ரி நோஸ். நீங்கள் இன்னும் 2 வருஷத்துக்கு எலெக்ஷன் வர்றதுனால இது அப்படியே அப்பப்போ ஒரு சென்சேஷனல் நியூஸ் கொண்டு வந்துட்டுருப்பீங்க. சிபிசிஐடி வச்சு அவனை அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு. உங்களால் சேலஞ்சு பண்ண முடியுமா? இன்னும் 6 மாதத்தில் இந்த கூண்டோடு நாங்கள் அழிச்சிட்டோம். இதில் சம்மந்தப்பட்டவன் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி சம்மந்தப்பட்டவனை உரிய தண்டனை கொடுத்துட்டோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஐ கேன் கேரண்டி எங்களை மாதிரி பரம்பரையாக திமுக தொண்டர்கள்னு வச்சுக்கலாம், இல்லை வெறியர்கள்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம், திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். இல்லைன்னா என்னைய மாதிரி ஆட்கள், யூ மார்க் மை வேர்ட்ஸ், திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். எழுதி வேணால் வச்சுக்கோங்க.
நீங்கள் இலவசம் கொடுப்பீங்க, 1000 ரூபா கொடுப்பீங்க, அதெல்லாம் ஐ வாஷ். அது இப்போ இந்த 1000 ரூபா பெண்களுக்கு இலவசம் அது கொடுக்குறது இப்போ நீங்கன்னு இல்லை, இந்தியாவில் எல்லா கட்சிக்காரனும் பண்ணுறான். நாளைக்கு நீங்கள் போய் வேறு கட்சிக்காரன் வந்தாலும் பண்ணுவான். மக்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த பெனிஃபிட் கொடுக்குறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி பெரிய பெரிய விஷயத்த அண்டர் த கார்பெட்னுவாங்களா, அது மாதிரி மறைக்க பார்க்குறீங்க. முடியாது. டைம் ஹஸ் கம். தமிழ்நாடு பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட். மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. சும்மா மினிஸ்டர்ஸ் அங்கே போகிறது, உதயநிதி அங்கே போகிறது, பார்த்துட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறது, 2 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்கறது, இதெல்லாம் ஐ வாஷ். எதுவுமே பண்ண வேணாம், யாருக்கும் நிவாரணம் கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம். கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணி வேறு மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அப்பா நீ இங்கே அவனை வேறு மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ அங்கே டெவலப் பண்ணில கள்ளசாரம். அதே மாதிரி இப்போ வேண்டாம், இந்த எலெக்ஷன் முடியட்டும், திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம். வந்தோம்னா இந்த மாவட்டத்தில் நீ எப்படி கள்ளசாராயத்தை டெவலப் பண்ணியோ அதே மாதிரி இங்கேயும் யாருக்கும் தெரியாமல் காதும் வச்ச மாதிரி கள்ளசாராயத்தை டெவலப் பண்ணு, டெவலப்னு சொல்ல போகிறீங்க. இது நீங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலும் தான் பண்ணுவீங்க. டைம் ஹஸ் கம். யூ மார்க் மை வேர்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா திஸ் வில் பி யோர் டவுன்ஃபால். திமுகவுடைய அழிவு காலம் ஆரம்பம் ஆகி விட்டது. உங்களுக்கே தெரியும், ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு சதவீதம் 10% இருந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எங்களை மாதிரி ஆட்கள் ஏன் நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, அந்த கட்சிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிற மாதிரி வச்சுட்டீங்க. ப்ளீஸ் வேக்கப். டோன்ட் திங்க் தட் வி ஆல் ஆர் ஸ்லீப்பிங். ஸ்டாப் ஆல் யுவர் புல்ஷிட் ஆஃப் டெப்யூட்டிங் யுவர் மினிஸ்டர்ஸ், சிபிசியோட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணுங்கள். வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் எனி ஃப்ளாஷ் நியூஸ். இந்த வரும் தெரியுமா, ஒரே ஃப்ளாஷ் நியூஸ் 10 நிமிஷத்துக்கு எந்த ப்ரோக்ராமும் பார்க்க விடாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் ஃப்ளாஷ் நியூஸ். சிபிசிஐடியும் ஒப்படைக்கப்பட்டது, அதுக்கு ஒரு மியூசிக் வர, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வர கொடுப்பான். எந்த சேனல் எடு இதுதான் வரும். 10 நிமிஷத்துக்கு ப்ரோக்ராமே பார்க்க முடியாது. இதெல்லாம் காலம் மலையேறி போச்சு. இனஃப் இஸ் இனஃப். ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ப்ளீஸ் ஆக்ட் பண்ணுங்கள், இல்லைனா யூ வில் பி த்ரோன் அவுட் மெர்சிலெஸ்லி. யூ மார்க் மை வேர்ட்ஸ்.